இந்த வீடியோ செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கான டிப்ஸ் வீடியோ. நவம்பர் மந்த் எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படித்தாலுமே நவம்பர் மந்த் உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் ஆரம்பிச்சிடுவாங்க இல்லையா? 1 மந்த்து தான் இருக்குது எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. மேம், நான் இன்னும் ரிவிஷன் பண்ணவே ஆரம்பிக்கலை, படிக்கவே ஆரம்பிக்கலை, நான் எப்படி எக்ஸாம் எழுத போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு முக்கியமான டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இந்த 1 மந்தில் நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் ரிவிஷன் கொடுக்கலாம் அப்படின்ற டிப்ஸ் வீடியோ தான் இது. நீங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, மற்ற யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதில் இருக்கிற டிப்ஸை வச்சு இந்த 1 மந்த் நீங்கள் ரிவைஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த வீடியோவில் தியரி சப்ஜெக்ட், அக்கௌண்ட் சப்ஜெக்ட் ரெண்டுக்குமே நான் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் கொடுக்க போகிற டிப்ஸ் அக்கௌண்ட்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு. நீங்கள் 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் காஸ்ட் அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், இன்கம் டேக்ஸ், லா அண்ட் ப்ராக்டிஸ் 3 பேப்பர் இருக்குது, ப்ராப்ளம் பேப்பர். அதேமாதிரி கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 2nd இயர் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பீங்க, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் 1st இயர் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பீங்க இல்லையா? 1 மந்த் எப்படி ரிவிஷன் பண்ணலாம்? அக்கௌண்ட்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட், ஒரு யூனிட் வந்து தியரி சாப்டர் இருக்கும். ஓகே, காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் சாப்டர் காஸ்ட் அக்கௌண்டிங், தியரி சாப்டர். கண்டிப்பாக ஒவ்வொரு யூனிட்டில் இருந்தும் 2 2 மார்க் கொஷின், ஒரு 5 மார்க் கொஷின், ஒரு 10 மார்க் கொஷின் கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் பேப்பர் நீங்கள் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராப்ளம் பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த தியரி யூனிட் இருக்குது இல்லையா, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 5 2 மார்க் கொஷின் தான் இருக்கும். மினிமம் 3 5 மார்க், 2 10 மார்க் கொஷின் தான் இருக்கும். ரிப்பீட்டட் கொஷினாக இருக்கும். இப்போ காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாப்டரில் காஸ்டிங்னா என்ன, காஸ்ட் அக்கௌண்டிங்ஸினா என்ன, இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் ரிப்பீட்டட் கொஷின் தான் இருக்கும். இன்ஸ்டலேஷன் ஆஃப் காஸ்டிங் சிஸ்டம் 10 மார்க் கொஷினில் ரிப்பீட்டடாக இருக்கும். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லேயும் ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தான், அந்த சாப்டருமே உங்களுக்கு தியரி சாப்டர் தான். இன்கம் டேக்ஸ்லேயும் ஃபஸ்ட் யூனிட் உங்களுக்கு தியரி சாப்டர் தான். கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் 5th யூனிட் உங்களுக்கு தியரி சாப்டர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட் கண்டிப்பாக தியரி யூனிட் இருக்கும். இந்த 1 மந்தில் ஃபஸ்ட்டு அந்த தியரி யூனிட்டை கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. அதில் கண்டிப்பாக ஒரு 7 இல்லை 8 மார்க்ஸ் எடுக்கலாம். ஏன்னா 2 2 மார்க் அட்டன் பண்ணுவீங்க, ஒரு 5 மார்க், ஒரு 10 மார்க் அட்டன் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இந்த டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நான் கொடுக்கக்கூடிய முக்கியமான டிப்ஸ் 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் படிக்க ஆரம்பிங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கொஷின் பேப்பரில் கண்டிப்பாக 2 மார்க்ஸ் கொஷின் இருக்குது. உங்களுக்கு 10 கொஷின்ஸ் அட்டன் பண்ணினா உங்களுக்கு கண்டிப்பாக 20 மார்க்ஸ் கிடைக்கும் இல்லையா? உங்களுக்கு அவுட் ஆஃப் 75 பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு 30 மார்க்ஸ் தேவை. நீங்கள் படிக்கக்கூடிய அந்த 2 மார்க் கொஷினில் 10மே உங்களுக்கு எழுத முடியலனாலும் ஒரு 6 கொஷின் நீங்கள் கரெக்டாக எழுதினா கூட கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், 10லேருந்து 12 மார்க் வரைக்கும் செக்யூர் பண்ண முடியும். ஓகே, ஸோ முதல் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் கொஷினில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த 20 நாளில் நீங்கள் டெய்லி 2 கொஷின் படித்தா கூட நீங்கள் மொத்தம் 40 கொஷின்ஸ் ரிவைஸ் பண்ண முடியும். அந்த கொஷின்ஸில் இருந்து உங்களுக்கு 5 அல்லது 6 கொஷின்ஸ் வந்தது அப்படின்னா கூட நீங்கள் கண்டிப்பாக மார்க் எடுக்க முடியும் இல்லையா? ஸோ 2 மார்க் கொஷின்ஸில் ஏன் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அக்கௌண்ட்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் சப்ஜெக்டில் மொத்தம் 5 யூனிட் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்லேயுமே ரிப்பீட்டட் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 10 கொஷின் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த 10 கொஷின்ஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ், அடிக்கடி கேட்பாங்க. அதனால அக்கௌண்ட்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் எல்லா யூனிட்லேயும் மினிமம் 10 கொஷின் தான் இருக்கும். அந்த 2 மார்க் கொஷின்ஸை படித்தா மொத்தமே 50 கொஷின் தான் இல்லையா? நீங்கள் ஈஸியாக 2 மார்க் கொஷின்லேயே மார்க் எடுத்துடலாம். அதனால் இந்த 1 மந்த் பிஃபோர் நான் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 2 மார்க்ஸ் கொஷின் படிங்க. 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் படிக்கிறதும் ரொம்பவே ஈஸி. உங்களோட ஆன்சர் 1 லைனில் கரெக்ட் ஆன்சராக இருந்தது அப்படின்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக என்ன மார்க் கொடுத்துடுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மீனிங் என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ். ஒரு லைன், இந்த ஒரு லைன் ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே அந்த 10 கொஷினுக்கும் ஆன்சரை நீங்கள் எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி படிக்க முடியுமோ படிச்சுக்கோங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 2 மார்க் கொஷின்ஸில் இன்னொன்றும் இருக்குது பெனிஃபிட் அக்கௌண்ட் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு அதோட மீனிங்கே தெரியலன்னா கூட சில கொஷின்ஸ்கெல்லாம் வந்து நீங்கள் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, அந்த ஃபார்முலாவை எழுதினா கூட அட்லீஸ்ட் மினிமம் 1 மார்க் எடுத்துட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் லேபர் டர்ன் ஓவர்னால் என்னன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா லேபர் டர்ன் ஓவருக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஸோ அதை நீங்கள் எழுதலாம். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் லீவரேஜ், ஃபினான்ஷியல் லீவரேஜ் மீனிங் கேட்குறாங்க. ஒருவேளை நீங்கள் படிக்கலை அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ண முடியும், அதோட ஃபார்முலாவை எழுத முடியும். ஸோ அக்கௌண்ட் சப்ஜெக்டில் ஒரு 2 கொஷின் 3 கொஷினுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆன்சரே தெரியலனாலும் அதுக்கான ஃபார்முலா ஃபார்மேட் ஏதாவது தெரியும் இல்லையா, அதை எழுதினா கூட மார்க் எடுக்க முடியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் 2 மார்க்ஸ் கொஷின் படிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு அந்த 2 மார்க் கொஷின்லாம் 1 லைன் சிங்கிள் ஆன்சர்ஸில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் மார்க் கண்டிப்பாக எடுக்க முடியும். நம்மளோட சேனலில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 2 மார்க் கொஷின்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அந்த வீடியோஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்து என்ன படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஃபார்முலா அண்ட் ஃபார்மேட்ஸை ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் எஃப்எம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபார்முலா தான் இருக்கும் நிறைய. ஓகேவா? அதே மாதிரி கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ஆஃப் குட்வில் அண்ட் ஷேர்ஸ் அந்த சாப்டர்லலாம் ஃபார்முலா தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டு. ஸோ காஸ்ட் ஷீட்டுக்கு ஃபார்மேட் இருக்குது. இபிஐடி இபிஎஸ் அனாலிசிஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஃபார்மேட் இருக்கும். அதே மாதிரி கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அதுக்கெல்லாம் ஃபார்மேட் தான் இருக்கும். இன்கம் டேக்ஸில் எல்லாமே நீங்கள் ஃபார்மேட் ரூல்ஸ் தான் படிக்க போகிறீங்க இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலா ஃபார்மேட் அதெல்லாம் படித்து எழுதி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இது வந்து நீங்கள் இந்த 1 மந்த் பிஃபோர் கொடுக்க வேண்டிய ரிவிஷன். நீங்கள் ப்ராப்ளம் போட்டு பார்க்குறத தவிர நீங்கள் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஃபார்மேட்டு. ஸோ உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதில் இருக்கிற ஃபார்முலா அண்ட் ஃபார்மேட்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த வீடியோஸும் இந்த 1 மந்த் பிஃபோர் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ண போகிறேன். அதே மாதிரி நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ் வீடியோஸ் இருக்குது. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்காக வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, லாஸ்ட் மினிட் ரிவிஷன், எக்ஸாம் டிப்ஸ் அப்படின்ற வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அக்கௌண்ட் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த 1 மந்தில் இந்த 2 விஷயத்தில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா மினிமம் பாஸ் மார்க் உங்களால் எடுத்துட முடியும். ஓகேவா? அடுத்து வேறு என்ன தியரி சப்ஜெக்ட் இருக்குது இல்லையா? ஸோ தியரி சப்ஜெக்ட்டுக்கு எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஆனால் அக்கௌண்ட்ஸ் சப்ஜெக்ட் மாதிரி ஒரு லெசனில் 10 கொஷின் அந்த மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் 10 மார்க் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் சைட் ஹெட்டிங்ஸையாவது படிக்க ஆரம்பிச்சிடுங்க. முக்கியமாக நீங்கள் பாஸ்ட் 5 இயர் கொஷின், அது அக்கௌண்ட்ஸ் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி தியரி சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி ப்ரீவியஸ் 5 இயர் கொஷின்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு இந்த வருஷம் எல்லாமே சிலபஸ் நியூ ஆகிடுச்சு. ஸோ உங்களோட சிலபஸை கையில் வச்சுக்கோங்க. எந்தெந்த சிலபஸ் எல்லாம், அதாவது ஒரு 3 யூனிட் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயரில் இருக்க சிலபஸ் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ரெஃபர் பண்ணாலும் பண்ணலாம். இல்லையா, கண்டிப்பாக நீங்கள் என்ன ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜில் கண்டிப்பாக இன்டர்னல் எக்ஸாம்ஸ் நடத்தியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இன்டர்னல் எக்ஸாம், டேர்ம் எக்ஸாம், மாடல் எக்ஸாம் அந்த மாதிரி எந்த நேமில் வேணுன்னா உங்கள் காலேஜில் நடத்தியிருக்கலாம். கண்டிப்பாக உங்கள் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எடுத்திருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக தான் இருக்கும். உங்களோட காலேஜில் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக அந்த கொஷின்ஸை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஸோ இம்பார்ட்டண்ட் தியரி கொஷின்ஸ், தியரி பேப்பரில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னால் கண்டிப்பாக கிளாஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷின்ஸை படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அட்லீஸ்ட் சைட் ஹெட்டிங்ஸையாவது படித்து எழுதி பார்க்க ஆரம்பிங்க. இந்த 1 மந்தில் இந்த மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பித்தா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பர்சன்டேஜோடு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட சேனலில் கண்டிப்பாக தியரி சப்ஜெக்ட்டுக்குமே வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். 5 மார்க் 10 மார்க்கை பொறுத்த வரைக்கும் சைட் ஹெட்டிங்ஸ் மட்டுமே நான் அப்லோட் பண்ணுவேன். அந்த சைட் ஹெட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டயக்ராமேட்டிக் ப்ரெசன்டேஷன்ஸோடு கொடுத்துருப்பேன். அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம்லேயுமே ப்ரெசன்டேஷன் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டயக்ராம்ஸ் மாதிரியே நீங்களும் ப்ரெசன்டேஷன் நல்லா கொடுத்து எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிங்க. எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.